சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்தில் 4 பேரில் அடுத்த முதல்வர் இவர்தான். வெளியான தரமான புதிய ஒரு கருத்து கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்குது. அதாவது இன்றைக்கி ஒரு நாள் விடிஞ்சால் காலையில் எலெக்ஷன் அப்போது யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டியானது இருந்தது. தற்பொழுது 4 முனை போட்டி இருப்பது அனைவருக்குமே தெரியும். அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நாம் தமிழர் கட்சியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக அப்படின்ற 4 கட்சிகள் இருக்குது. 4 கட்சிகளில் மக்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாகும். அது மட்டும் இல்லாமல் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இது இருக்குமா தேர்தல் களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது. ஆனால் இந்த சூழலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்குது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவது அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் தற்பொழுது நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்பட்டுருக்கு. நாளை அதாவது மக்களுடைய ஆதரவு அதிமுக பக்கம் இருக்க உள்ளதாகவும், அதிமுகவுக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு வருவதாகவும் தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவுடைய கள நிலவரத்தைப்படி பார்த்தீங்கன்னா 40 to 42 விழுக்காடுகள் வாக்குகளை பெறலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 to 150 தொகுதிகளை வரை அதிமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து நம்முடைய திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 விழுக்காடுகள் வாக்குகளை பெறலாம். திமுகவுடைய கட்சியும் திமுகவுடைய கூட்டணியும் கிட்டத்தட்ட 120 to 140 தொகுதிகளை வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை நம்ம இந்த தேர்தல் களத்தில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா கள நிலவரம் அது 3வது இடத்துல என்னுடைய தாவேகா இருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். தாவேகாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சிருப்பதாகவும் 24% விழுக்காடுகளை வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் 4வது இடத்தை நாம் தமிழர் பிடிச்சிருப்பது அனைவருக்குமே தெரியும். 4வது இடத்துல நாம் தமிழர் இருக்காங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்தை பிடித்திருக்காங்க. இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம். 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க, விடிஞ்சா நீ எலெக்ஷன் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.